தினகரன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதே நியூஸ் மூணாவது பக்கத்துல போட்டிருக்காங்க. அரசியலாக்கி தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண முடியும்னா அதை நம்ம அரசியலாக்கி தான் தீர்வு காணணும்னு சொல்லுவாங்க. போடலங்க, குழந்தை இறந்ததாக எந்த சம்பவமும் இல்லை. ஆனா ஒரு நியூஸ் இருக்கு, இறந்த குழந்தையுடைய பேரண்ட். அந்த அம்மாக்கு நீங்க ஒரு அண்ணனா ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நீங்க அரணா இருக்கக்கூடாது? நீங்க இந்த விஷயத்துக்கு வாயே திறக்கல. ரூபா கொடுப்பீங்க, கள்ளச்சாராயம் குடிச்சோன்னு 10 லட்சம் கொடுப்பீங்களா? திமிர் தானே உங்களுக்குலாம்? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல 3 வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் இறந்ததாக கூறி 3ஆம் தேதி மதியம் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த குழந்தையுடைய நியூஸ் 4ஆம் தேதி பேப்பர்ல நம்ம படிக்கிறதுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பேப்பரை பார்க்கும்பொழுது தினகரன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதே நியூஸ் 3ஆவது பக்கத்துல போட்டிருக்காங்க. எத்தனாவது பக்கத்துல? 3ஆவது பக்கத்துல போட்டிருக்காங்க. சரி, நான் கேட்கிறேன், 2019 சுஜித்னு 2 வயசு குழந்தை ஏடிஎம்கே பீரியட்ல போர்வெல்ல விழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 80 மணி நேரம் கவர்மெண்ட் பல்வேறு விதமான டெக்னீஷியன்ஸோட போராடி அந்த குழந்தையோட சடலத்தை மட்டும்தான் 30ஆம் தேதி மீட்டு எடுக்க முடிஞ்சது. ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு அரசியல் பண்ணோம்? இந்த 2 வயசு குழந்தையோட விஷயத்துல அரசியல் பண்ணலாமா அப்படின்னு நீங்க திமுக பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? அரசியல் பண்ணாம என்ன அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்பாரு உங்க ஆளு. அப்படி இல்லைன்னா மேடம் சொல்லுவாங்க, அரசியலாக்கி தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண முடியும்னா அதை நம்ம அரசியலாக்கி தான் தீர்வு காணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே தன்னுடைய கட்சி ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வருதுன்னா அதை நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறத தான் நான் கேட்கிறேன். அப்ப ஒட்டுமொத்த மீடியாவுமே இந்த பேச்சை நம்ம வெளியே வராம அடைக்கிடணும், இதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முரசொலியை நம்ம ஏன் டாய்லெட் பேப்பர்னு சொல்றோம்? பொதுவாக ஒரு பேப்பரை நம்ம அந்த மாதிரி தரக்குறைவா பேசக்கூடாதுன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி எங்களை பேச வைக்குது. ஏன்னா தினகரனாவது 3ஆவது பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது போட்டானா, முரசொலியில இப்படி ஒரு சம்பவமே போடலைங்க. குழந்தை இறந்ததாக எந்த சம்பவமும் இல்லை. ஆனா ஒரு நியூஸ் இருக்கு, இறந்த குழந்தையுடைய பேரண்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் அரசாங்கம், அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் விடுவித்துள்ளார், ஆறுதலாக விடுவித்துள்ளார். அந்த நியூஸ் இருக்கு. ஆனா குழந்தை இருந்ததாகவோ, குழந்தைக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சது, எந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னு எந்த தகவலுமே அதுல இல்ல. நிவாரண தொகை கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த நியூஸ் கூட 4ஆவது பக்கத்துல தான் வந்திருந்தது. வெரி நெக்ஸ்ட் டே சம்பவம் 3ஆம் தேதி நடக்குது, நியூஸ் 4ஆம் தேதி வரணும். ஆனா இந்த முரசொலியில வரல. அப்ப முரசொலி பேப்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாய்லெட் பேப்பர் தானே சொல்லுவீங்க. டாய்லெட் பேப்பராவது பிரயோஜனப்படும் சார். இது அதுக்கு கூட பிரயோஜனம் இருக்குதான்னு தெரியலையே. 3 வயசு குழந்தைய தொலைச்சிட்டு பெத்தவங்க என்ன மாதிரியான மனவேதனையில இருப்பாங்க? அப்படியான ஒரு பேரண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற இந்த நியூஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்னும் வயிற்றெரிச்சலை தான் உருவாக்கும். ஒரு குழந்தை இறந்து இருக்குது, அது சம்பந்தமா என்ன நடக்குது, தேவையான இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா, அது விபத்தா கொலையா, இதுதானே நீங்க எப்பவுமே மீடியா வாயை திறந்து பேசுவீங்க. இன்னைக்கே எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வெளில போயிட்டீங்கிறது இதுல இருந்து புரியுதா? இந்த சம்பவத்தை 4ஆம் தேதி கண்டிச்சு அறிக்கை விட்டவங்களை தவிர, கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சி தலைவரும் இந்த கட்சியெல்லாம் ஒரு கட்சின்னு தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்றேன்னா, சம்பவம் நடந்தது முதல் விஷயம் சந்தேகத்தை உருவாக்கணும். ஏன்னா அந்த குழந்தையுடைய ஸ்கூல்ல சொல்லக்கூடிய தகவல் அறிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருந்ததை நம்ம கவனிச்சோம். சரி, ஓகே, சிசிடிவி கேமரால ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தப்பா கூட இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுதானா அப்படிங்கிறத விசாரிக்கணுங்கிற விஷயத்த வாய் திறந்து பேச வேண்டிய மீடியாவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆளுங்கட்சியும் இதுக்குள்ள எப்படி நாளைக்கு மறுநாள் வராம இருக்கிறதுக்கு, நியூஸ்ல வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நீங்க செய்து எஸ்கேப் ஆக பாக்குறீங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கேம் இருக்குதுன்னு தானே புரிஞ்சுது. அட்லீஸ்ட் சில பத்திரிகைகள் ஸ்கூல் பேராவது போடுறான். முரசொலியில ஸ்கூல் பேரே போடல, தனியார் பள்ளின்னு போட்டிருக்காங்க. ஏன் பேர் சொன்னா என்ன குறைஞ்சிட போகுது? ஹிந்துல ரொம்ப கொடுமை. ஹிந்துக்கு எவ்வளவு பதட்டம்னா, குழந்தை கழிவு நீர்ல தான் விழுந்து இறந்துடுச்சுன்னு அவர் டிக்ளரே பண்ணிட்டார். யார் சார் நீங்க எல்லாம் இதை டிக்ளேர் பண்றதுக்கு? விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, 4ஆம் தேதி தான் விசாரணையே தொடருதுன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 3ஆம் தேதியே முடிவு எடுத்துட்டு நைட்டோட நைட்டா பிரஸ்ல குழந்தை கழிவுநீர் தொட்டியில விழுந்துதான் இறந்துருச்சுன்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பதட்டம் தெரியுமா? இந்துல பாருங்க, டேட்டு ஜனவரி டேட் போடுறதுக்கு பதிலா டிசம்பர் 25ன்னு போட்டிருப்பாங்க. 3ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி டிசம்பர் 25, 2025 குழந்தை இறந்ததாக ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பதட்டம்? ஏன் இந்த பதட்டம்? மேல இருக்கிற டேட்டை காப்பி பண்ணி கூட கீழே பேஸ்ட் பண்ண முடியல உங்களால. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்குன்னா இந்த நியூஸ் எவ்வளவு எமர்ஜென்சியா நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, புரியுதா? நேர்மையா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நாம ஏன் பதட்டப்படணும்? நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவெல்லாம் 10 லட்சம் ரூபாய் வாங்கி போறான். தான் குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு
நல்லா தெரிஞ்சு அது குடிச்சா நம்ம உடம்புக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு குடிச்சவன்லாம் 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா இந்த குழந்தை தான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. இந்த பெத்தவங்க இந்த ஸ்கூல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்ததை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே சார். அவங்களுக்கு ஏங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க? அங்க 10 லட்ச ரூபாய் கொடுக்க முடிஞ்சவங்களால இந்த குழந்தைக்கு ஏங்க இன்னொரு 10 லட்ச ரூபாய் கொடுக்கலாமே? அந்த பேரண்டோட மனசு எவ்வளவு வலியில இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியுமா? உடனே மக்களோட வாயை மூடணும், மீடியாவோட வாயை மூடணும். அதுக்கு நம்ம நிறைய பணம் செலவு பண்ணுவோம். ஆனா அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு 3 லட்ச ரூபாய் அறிவிப்போம். கேவலம் தெரியுமா இந்த முறை சொல்லிடலாம். 3 லட்ச ரூபாய் அறிவிப்பு இருக்கிறதே தவிர குழந்தையோட இறப்பை பத்தின எந்த தகவலும் இல்லைங்க. 4ஆம் தேதி பேப்பர்ல. நான் பொய் சொல்லல, எடுத்து பாருங்க பேப்பரை. அடுத்து விஜய் விக்கிரவாண்டியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினதான் நீங்க. அந்த விக்கிரவாண்டியில நடந்த சம்பவத்தை பத்தி ஒரே ஒரு ஆறுதலாவது கண்டனமாவது ஏதாவது தெரிவிச்சிங்களா? அப்புறம் ஏன் சார் நீங்க லெட்டர் ரிலீஸ் பண்றீங்க? உங்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன்னு. ஏன் அந்த குழந்தைய தொலைச்ச அந்த அம்மாக்கு நீங்க ஒரு அண்ணனா ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நீங்க அரணா இருக்கக்கூடாது? நீங்க இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கல. நீங்க நடத்துறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான். சரி, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலையாவது ஒழுங்கா பண்றீங்களா? உங்களுடைய தாவேகா கட்சி தொண்டர்களே இன்னும் கொஞ்சம் நல்லா சோர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பண்ற வேகத்தெல்லாம் பார்த்தா. குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீங்க சொல்ல வேண்டியது என்ன சார்? அந்த குழந்தைக்கு 3 லட்சம் பத்தாது, 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்க அதே குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்கணும். ஏன் போகல? உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலன்னா நீங்க சினிமா எடுக்கவே போயிடலாமே. எதுக்கு தேவையில்லாம அரசியலுக்கு வரீங்க? உங்களை நம்பி தானங்க இத்தனை தொண்டர்கள் அதுல சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு இளம் வயது தொண்டர் ரசிகர்களை எல்லாம் நீங்க உங்க கட்சி தொண்டர்களா மாத்தி வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் நியாயமானதா? அதே விக்கிரவாண்டியில உங்களுக்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க இந்த குழந்தையோட சாவுக்கு ஏன் விஜய் வரலன்னு. குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாமே சார். கவர்மெண்ட் எதிர்த்து இல்லை அந்த ஸ்கூலை எதிர்த்து. ஏன் ஸ்கூலை எதிர்த்து நீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கழிவுநீர் தொட்டி ஒரு குழந்தை விழும் அளவிற்கு பாதுகாப்பற்றதாக இருக்குன்னா அது ஸ்கூலோடைய மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. அப்படி மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கும்போது அதை எதிர்த்து ஏன் நீங்க கேட்கக்கூடாது? அப்ப இந்த ஆசிரியர் சங்கம் போராட்டம் நடத்தும் போது சொன்னாங்களே, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, திமுகவை எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அதுவே ஆளுங்கட்சியா மாறும்போது எங்களுக்கு எதிரான நிலை எடுக்கிறீங்க. இந்த சம்பவத்தினால நாங்க கூடிய சீக்கிரம் உங்களை எதிர்கட்சி தலைவரா மாத்துவோம்னு அவங்க சவால் விட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த சின்ன குழந்தை விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஞானசேகரன் விஷயத்துல என்ன விஷயத்த பண்றீங்களோ அதே வேலையை தானே இந்த சின்ன குழந்தை விஷயத்துலயும் பண்றீங்க. 3 வயசு குழந்தைய அந்த பேரண்ட் பெத்து அந்த ஸ்கூல்ல சேர்த்தது மட்டும்தான் சார் பாவம். அவங்க பண்ண தப்பு. எதிர்கட்சி தலைவரா இருந்தா சுஜித் மரணத்துக்கு குரல் கொடுப்பீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுப்பீங்க. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிறீங்க. நீங்க இப்போ விளையாட்டு வீரர்கள் நல்ல விளையாடி நல்ல பரிசு பதக்கம் வாங்கினாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன்னு பணம் கொடுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தொடர்ந்து செய்யணும், மேலும் சிறப்பா செய்யணும்னு தானே அர்த்தம். நீங்க எதை ஆதரிக்கிறீங்க? எதை வளர்த்து விட பாக்குறீங்க? குழந்தை செத்ததுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க, கள்ளச்சாராயம் குடிச்சோன்னு 10 லட்சம் கொடுப்பீங்களா? திமிர் தானே உங்களுக்குலாம். இந்த ஞானசேகரன் வழக்குலையும் சரி, இந்த குழந்தையோட விஷயத்திலையும் சரி, மீடியா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லதில்லை. நன்றி, வணக்கம்.